வருஷத்துக்கு 12 மாதம் இதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. இந்த 12 மாதத்தில் நீங்கள் முருகனுக்காக ஒரு 48 நாள் மட்டும் ஒதுக்குங்க. மற்ற 11 மாதம் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். அந்த 48 நாள் முருகனுக்காக ஒதுக்கி மாலை போடுறீங்களோ, இல்லை நீங்கள் வேஷ்டி கட்டி சாமி சபரிமலைக்கு எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ, 48 நாள் மட்டும் அசைவம் சாப்பிடாதீங்க. மாலை போடணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க, இல்லைனா போடாதீங்க. அந்த விரதம் எப்படி இருக்கணும்னா, கரெக்டாக தை மாதம் வரல தைப்பூசம், அந்த தைப்பூசம் அந்த விரதம் முடிகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. தைப்பூசத்தில் முடிகிற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு விரதத்தை ஆரம்பிங்க. 12 மாதத்தில் இந்த ஒரு மாதம் மட்டும் முருகனுக்காக ஒதுக்குங்க. இந்த 11 மாதம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி இந்த முருகர் கோயிலுக்கு இப்போ இங்கேருந்து திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போகணும், பழனிக்கு மாலை போட்டு போகணும் கிடையாது. நீங்கள் கேகேஆரில் இருக்கீங்கன்னா கேகேஆர் பக்கத்தில் எந்த முருகர் இருக்கார்? வடப்பள்ளி முருகர் இருக்கார். திருத்தணியில் இருக்கிறன்னா திருத்தணி முருகர். அதே மாதிரி அந்தந்த முருகர் உங்கள் தெருவில் சின்ன முருகர் கூட இருக்கட்டும், பாலமுருகன் சின்ன கோயில் இருந்தால் கூட அந்த முருகர் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு.